ஹே ஹாய் காய்ஸ், டேஸ் கான் கேம் ப்ளே பார்ட் 47 கண்டினியூவாக ப்ளே பண்ணிகிட்ருக்குறோம். கடைசி இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணோம் வீடியோவை. ஏன்னா விஷயம் நம்ம புதுசாக ஒரு கேம்புக்கு வந்திருக்கோம் இல்லையா, சாராவை தேடி வந்தவொடனே பார்த்தீங்கன்னா தான் இந்த முன்னாடி நடந்து போகிறாரு. இவர் வந்து கேப்டன் போல். எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மிலிட்ரியாக இருக்காங்க, சோல்ஜர்ஸ் தான். ஸோ இவங்களே ஒரு கேம்பை க்ரியேட் பண்ணி இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க ரன் பண்ணிகிட்ருக்காங்க போல். பட் இந்த கேப்டன் இருக்கிறாங்கல்ல, அவங்க கையில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஷேக் கொடுக்கலன்னு சொல்லி வெல்கம் பண்ணும்போது ஹேண்ட் ஷேக் கொடுத்தா அவங்க கையில் பார்த்தீங்கன்னா சாராக்கு கொடுத்த அந்த மோதிரம் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அதுதான் அதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமே. ஸோ என்ன கதைன்னு தெரியல, பார்த்துக்கலாம். அப்படின்னா சாரா இந்த இடத்துல தான் இருந்துருக்குறாங்க. மேபி இப்போ இருக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். அண்ட் ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். புதுசாக யாராவது சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக வந்து இருக்கிறவங்க ஒரு 3 நாள் வீடியோக்கு ஸ்டே பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய கேம் பிளேயும் நான் பேசுகிற விதத்தையும் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்களாகவே ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அண்ட் ஓகே காய்ஸ், இப்போது கேம் பிளேக்குள்ளே போகலாம். ஓகே, திரும்ப இது கட்சின்னு வரும் போல், பார்த்துக்கலாம். அவங்க ஆளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுக்காக உதவி பண்ணுறாங்க. கார்டை கொடுத்து ஸோ பார்த்துக்கலாம். Is that the best you got? I can recruit you, but the colonel is the only one who can swear you in. You stick around. Give us a hand. I'll take you to him myself. I'll be here. திரும்பவும் ஆன்சர் கொடுக்குறாங்க. டீக்கன் பாருங்கள், அந்த கையவே பார்க்குறான். இவங்கிட்ட எப்படி அந்த மோதிரம் போச்சு, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. இதா பாருங்க பேசுகிறான். என்னோட ரிங் எங்கடா நீ வச்சிட்டு இருக்க. சாரா கிட்ட இருந்து பிடுங்கிட்டான் போல். அப்படின்னா சாரா என்னமோ பண்ணியிருக்கான். ஓகே, இப்போ நமக்கு என்ன எதுவும் காட்டிட்டாங்க. ஃபைண்ட் ஏ ட்ரிஃப்டர் டு கொஷின். இது என்ன கதைன்னு தெரியல, பார்த்துக்கலாம். Hey, you don't look very militia to me. Nah, man, name's Wade Taylor. You can call me Wade. Deacon St. John. Holy shit, Deacon St. John. Is your old man a preacher or something? No. Man, that is a hell of a name. All right, listen. You see this, man? This is some crazy shit. Yeah. Whew. So what, you joining up, becoming an army man? You playing soldier and shit? I don't know. Maybe. Listen. இவனுக்கு இங்கே இருக்கிறது பிடிக்கல போல. From out the shit, right? Yeah, man, yesterday. Okay, Yesterday. I've been waiting to see the colonel, whatever the hell that is. Traveling with some people, we got separated. You see anyone that looked like this around here? ஆரம்பிச்சிட்டான் டீக்கன் விசாரிக்க. I gotta go, man. They're checking me for lice or some shit. பார்த்துருக்கியான்னு கேட்டால் அதை தவிர மற்ற எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். Jesus, what a name. Jesus, that dude's fucked up. இவன் பேரை சொன்னால் இவன் பேரை வேறு அவன் பெருசாக பில்டப் பண்ணுறான். ஓகே, சர்ச் த டைமண்ட் லேக் மிலிசியா என்கேம்ப்மெண்ட். வி ஆர் ஃபைட்டிங் எ வார். மூணு இடம் காமிக்கிறாங்க. இது பக்கத்தில் இருக்கு, எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் லாங்கில் இருக்குது, அதுலேருந்து வரலாம். இங்கே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக சர்ச் பண்ணணும் போல். உள்ளே எதாவது நமக்கு தேவையானது கூட எடுத்துக்கலாம். அதனால் ஸ்கேனும் பண்ணிடலாம். என்னடா வெளியே வாது, நான் கூட அடுத்த ரூமுன்னு நினச்சேன். சரி விடுங்க. இங்கே யார் அது அந்த பொண்ணு? அட இங்கெல்லாம் அடிப்பட்டவங்க போல காய்ஸ், தலைவலிக்குது போல். அட தலையில் கட்டு போட்டுட்ருக்கான், அடி வாங்கியிருக்கான். இவனுக்கு காலில் முட்டி சரிச்சு விட்டு விழுந்திருப்பான் போல் ஜாம்பி துரத்தும் போது. இவங்க சம்திங் பேட், நல்லா கீழே விழுந்து உருண்டு பிறண்டிருப்பாங்க போல், அந்தளவுக்கு காயமாயிருக்கும் போல். டிஷர்ட்லாம் கிழிஞ்சிருக்கு. இவன் யார்? இவன் வயிற்றுலேயே ஏற்று வாங்கியிருப்பான் போல் சாம்பிக்கிட்ட. சரி ஓகே இருக்கட்டும், அவ்வளோதான் கைஸ். இது வந்து மெடிக்கல் போல், கேர் பண்ணிக்கிற இடம் போல். ஓகே, மெடிசன்லாம் கொடுத்து இங்கே
Sarah? Sarah, you in here? இங்கே தான் காட்டுது பாருங்கள். Shit, not here. Oh, God damn it, she's not here. She's not அது here. எட்ரா Right, yeah, couldn't be that easy. பாருங்களேன், அது எடுக்கவே மாட்டேங்கிறான். இப்போ தான் எடுக்கிறான். Corporal Russell said you had a radio. Yeah. போச்சு guys, அந்த கேப்டன் இருக்கிறான்ல அவன் வேறு பாருங்கள், நம்மளோட சேனலை வேறு கண்டுபிடிச்சிட்டேன் யார்கிட்டயே கேட்டு. இனிமேல் இவனும் ரேடியோவில் கால் பண்ணி நீ அங்கே போய் அதை பண்ணி இங்கே போய் இதை பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவானே. கேட்டால் மிஷன் கொடுக்குறம்பிங்க. சரி, ஓகே, இருக்கட்டும். என்ன சொல்லிக்கிறாங்க, மீட் கேப்டன் கௌரி அட் யுவர் பைக்கு. ஓ, ஒன்றா சேர்ந்து வெளியே போக போகிறோம் போல். இங்கே நான் தான் இருக்கேன், கௌரியை காணோம். Getting ready to ride out. You still coming? Ready when you are. So you put a lot of work into this. Yeah. நம்ம சும்மாவா அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, பார்க்க சும்மா அப்படி தான் பல்லான்னு இருக்கும். Open it up. அப்படிங்கப்பா, கேப்டனோட பைக் டயரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கேப்டன் பைக்கில் பவர் நல்லா இருக்கும் போல், மற்றபடி மேலே பெயிண்டிங் மட்டும் தான் கேப்டன் பண்ணல, மற்றபடி பைக்கோட பவர்லாம் கேப்டன் நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அச்சோ, ரைட் வித் கேப்டன் கௌரி. ஓகே காய்ஸ், நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம். எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தெரியல. ஏதோ ஜாம்பீஸை கொல்ல போகிறேன்னு நினைக்கிறேன். இல்லை, இவரும் கூட்டிகிட்டு போய் இங்கே பாருங்கள், நான் இங்கே இருக்கிற இடத்துல இந்த ஃபேக்ட்ரியில் தான் எக்கச்சக்கமான ஜாம்பி கூட்டம் இருக்குது. இதை நாம் ஒன்றா சேர்ந்து தான் அழிக்கணும். உங்களோட உதவியும் எங்களுக்கு தேவை அப்படிம்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இங்கே ஒரு கேவ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கங்கே இருக்குது, சும்மா இல்லை. அது என்னென்னா இப்போ கொஞ்சம் புதுசாக இருக்குது இந்த இடத்தெல்லாம் பார்க்குறதுக்கு இல்லை. கேப்டன் பாருங்க, ஜம்ப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஓகே கைஸ், பார்த்துக்கலாம். திரும்ப நம்ம பார்த்தீங்கன்னா ஐஸ் இருக்கிற இடத்துக்கு ரீச் ஆகிறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அப்படியே ஃபுல்லாக ஐஸாக மாற்றிடுறானுங்க. நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கமாக நம்ம வந்திருப்போம், வந்த வழி மாதிரி தெரியல, இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கலாம். ரயில்வே ட்ராக் போன மாதிரி இருந்துச்சு. இல்லை, அது கேப்டனோட வண்டி டயரோட அடையாளம். அது தடையும் எப்படி? ஓகே காய்ஸ், கேப்டன் செம்மையாக வண்டி ஓட்டிட்டு போயிட்டுருக்காங்க. என்னது இது? ஜாம்பி நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்தால் எப்படி நேராக கெட்டப் இல்லையா இவனுங்களா? ஓகே காய்ஸ், It's done, sir. Make sure you make a marker. Yes, sir. All right. You two head back to Diamond Lake. Grab, Taylor was his name? Yes, sir. Yeah. Take him to the colonel. I'll be there in 8 minutes. Sir. Military time, Corporal. You're supposed to know this by now. Yes, sir. டீகன் என்னமோ பண்ணுறான். Yes, sir. ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டானா? You find something? How long is Vasquez. When has Vasquez been with you guys? A couple of weeks, maybe more. Well, he's been busy. What the hell? You guys been having trouble with supply runs, marauder attacks? Yeah. Okay, we're gonna go on foot from here. On foot? Why? Because Vasquez came out here for a reason. I can't track him from the bike. நம்ம டீக்கனோட வேலையே இதுதானே, ஈஸியாக ட்ராக் பண்ணிடுவோம். ஏன்னா நம்மக்கிட்ட Where do we start? ட்ராக் பண்ணுறதுக்கு தான் சர்வைவல் விஷன் இருக்குது. இதை வச்சே தான் ஓட்டிகிட்ருக்கோம். அங்கே பாருங்க, உள்ள நிறையா பொருள் இருக்கும் போல். நான் போய் இப்போயே போய் எடுத்துக்கிறேன். Okay, I'm following you. இங்கே தான் இருக்குது. சரி, அவனை ட்ராக் பண்ணி ஆராய்ச்சி பண்ணுறது அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம போய் பொருள் எடுத்துக்கலாம். கேப்டன் எதுக்கு நம்ம கூடயே வந்துட்டு இருக்கிறாங்க? என்ன காசு, இந்த வீட்டுக்குள்ளே போக முடியாதா? போக முடியும். உள்ளே தான் சர்ச்சே பண்ணணும் போல். ஃபஸ்ட்டு தேவையான பொருள் எடுத்துக்கலாம், அப்புறமா சர்ச் பண்ணலாம். அதுக்குள்ளே கட்சீன் கொடுத்து அப்படியே கூட்டிகிட்டு போயிட போகிறானுங்க.
பைப்பு அப்படின்னா பைப் பாம் வந்து கிராஃப்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஆமாம், லாஸ்ட்டாக ஏதோ ஒரு இது கம்ப்ளீட் பண்ணும்போது பைப் பாம் கூட நீங்கள் வந்து கிராஃப்ட் பண்ணதாக பாருங்கள். பைப் பாமுக்கு கிராஃப்ட் பண்ணுற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஸ்மால் பைப்பு, கன் பவுடரு, பாக்ஸ் ஆஃப் நெயில்ஸு, ஸ்க்ராப்ஸு இதெல்லாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தோன்னா பைப் பாமே நம்ம கிராஃப்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிரைனட்டும் கிராஃப்ட் பண்ணுற மாதிரி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு என்ன பிடிக்கும்னா திடீர்னு என்கிட்ட அந்த கன்னை தூக்கிட்டு இந்த பாருங்கள் இந்த இதை கொடுத்து விட்டானுங்க. இது பேர் என்ன, கிராஸ்போ. டென்ஷன் ஆயிடுச்சு. ஓகே பார்த்துக்கலாம். You said he stole rations, ammo? Yes. This is an MRE. It's half-eaten, so looks like your men rode up on him when he wasn't expecting it. His bike's still out front, which means that he went out the back. ஓகே, நாம் திரும்ப போய் தேடலாம். இங்கே தான் இங்கே பக்கத்தில் இருந்திருப்பான் போல். எதையோ தின்னுட்டு போய் மயக்கம் முடிஞ்சு இங்கே விழுந்திருப்பான்னு நினைக்கிறேன். Wait, over here. கண்ணை திருடுறான், புல்லட்டை திருடுறன்னு பார்த்தா இவன் ஏதோ திங்கிற பொருள் எதையோ திருடி வச்சிருக்கான். And no rust. ட்ராக் த அவுல் மிலிசியா சோல்ஜர். Come on, this way. அவுலா, அவோல். ஓகே, போகிற வழியில் கீது ஏதோ வந்துருக்குது போகுது. அப்புறம் அவ்வளோதான். நான் இங்கே இங்கே தான் காட்டுச்சே. இங்கே தான் இருக்குது பாருங்கள். ஆனால் அதை இது பண்ண போகிறதில்ல. Hey, hold on for a second. Look. இங்கே இருக்குது பாருங்கள். Tracks? Yeah, we're in luck. This way. இந்த பக்கம் இங்கே காட்டுது. Wait, hold இது on. அங்கே இருக்குது பாருங்கள். Find something? Yeah, shell casing. Recently fired. He stopped to shoot at ஓகே, something. இன்னும் ரொம்ப தூரம் போகணுமாடா? சரி விடுங்க. Hold up. Go on, get out of here. What are you doing? That ever work for you? Yelling at a wolf? Depends. On what? Look இங்கே out! எங்கே இருக்குது? அங்கே வருது பாருங்க. I see him. அச்சோச்சோ, இத்தனையா? அப்பா நல்ல வேலை, எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். மீட் எடுத்துக்க வேண்டியது தான். அப்பா ஓனாகிட்ட கடியை வாங்கி செத்துருக்கான். The cats can use this. At last. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஃபஸ்ட்டு மீட்டில் எடுத்துக்கலாம். I want to take a look at this thing. இது வந்து மானு. Looks like the MREs weren't enough for your man. Clean gunshot right through the head. Yeah, the wolves must have heard the shot. Decided they wanted it more than Vasquez. Yeah, the rest of the pack came at us from back that way, from the east. ட்ராக் த அவள் மிலிஷியா சோல்ஜர் அதே தான் Wanted இருக்குது. to guard the carcass? That's my guess. Come on, let's see if you're right. அப்படியே போகலாம். You guys got a lot of wolves out here? Ones that aren't infected, I mean. இந்த இடத்துல என்னென்ன இருக்குமோன்னு தெரியல. When I was a kid, கேர்ஃபுல்லாகவே there were இருப்போம். no wolves in Oregon. I mean, a few coyotes, but no wolves. They've been driven to extinction by ranchers and farmers, timber companies. Well, it looks like they're making a big comeback. அங்கே இருக்கு கைஸ், அங்கே தான் இருக்குது பாருங்கள். அதே தான், அங்கே தான் இருக்குது. ஓகே, வேலை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். Hold up. ஃபஸ்ட்டு இங்கே இது இருக்குது, It's a எடுத்துக்கலாம். backpack. It's one of ours. Looks like they almost got to him. And he shrugged off the pack. ஆட கூட்ஸ் எல்லாம் இங்கே இருக்க போல, அவனோட பொருள் எல்லாம் இங்கே இறக்கி வச்சிருக்கான் பேகை. Tried to scramble away, but then the wolves மற்றபடி launched. Vasquez dropped them. 2 shots. You can tell all that. Yeah. இன்னும் எவ்வளோ தூரம்டா போகிறது? இங்கே போக சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கானுங்க. இந்த இடத்துல சர்ச் பண்ணணும் போல். இங்கே என்னத்தை சர்ச் பண்ணுறது? Wait, get down. A swarm. Nero grave site. This is what is marked on our map. என்ன ஜாம்பி சவுண்டு கேட்குது? Yeah, maybe that explains why எங்கே இருக்குதுங்க? Vasquez came through here.
Let's go. கூட்டம் இருக்கிற மாதிரி சவுண்டு தான் கேட்குது. இங்கே எதுவும் கூட்டம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. இந்த இடத்துல என்ன ஃபயர் ஆகிட்டுருக்கு? நார்மல் ஃபயர் தானே, வெறும் ஃபயர் தான். ஓகே காய்ஸ், அட இங்கே இருக்குதா? அடே சாமி, ஓகே. இன்னும் இவ்வளோ பேரா? இவ்வளோ பேர்லாம் வந்தாங்கன்னா நான் காலியாகிடுவேன், அவ்வளோதான். ஷூட் பண்ணி பார்க்கலாமா? கில் பண்ண ட்ரை பண்ணலாமா? நிறைய காதுகள்லாம் கிடைக்கும். ஆனால் கேப்டன் வேறு கூட இருக்கிறான். அவன் செத்து போயிட்டா மிஷன் வந்து இதாயிரும்னு நினைக்கிறேன். கேப்டன் இல்லாத ஒரு டைம் தான் வந்து சம்பவம் பண்ணணும். அவனுக்கு மூவ் ஆகிற நேரம் ஆகிடுச்சு போல். இவ்வளோ பேரா? டே சாமி, நம்மகிட்ட பொருள் எவ்வளோ இருக்குது? பெருசாக இல்லை, கம்மியாக தான் இருக்குது. முக்கியமான விஷயம் என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் வெப்பனே இல்லை. அது மிஷன் கன்னு இல்லை, ஸ்னைப்பரும் இல்லை. இந்த ஸ்கிஸாவால் எனக்கு மிஷன் கன்று போயிடுச்சு. அவன் வேறு ஸ்னைப்பரை கொடுத்தான். அவன் வீட்டிலேருந்து ஸ்னைப்பர் ஆட்டோமேட்டிக்காக இவனே பிக் பண்ணிக்கிட்டான். எடுத்த ஸ்னைப்பரையும் எங்கேயோ போட்டு தொலைஞ்சிட்டான் போல். ஸ்பெஷல் கன்னே எதையும் காணும். திரும்ப நம்ம வந்து ஏதோ ஹோமுக்கு போனால் லாக்கரில் இருந்து தான் எடுக்கணும். என்ன இருக்குன்னு தெரியல லாக்கரில். இங்கே வேறு புது கேம்புக்கு வந்திருக்கோம்ல. இந்த புது கேம்பில் ஏதாவது மெக்கானிக்கு மெர்ச்சன்ட்டில் போய் புது புது கன்லாம் வாங்க மாதிரி இருந்தால் அது கூட நல்லா தான் இருக்கும். ஓகே, இங்கே தான் இறந்துருக்கான் போல். ஜாம்பி செத்து செஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அவனை. பார்த்துக்கலாம். இன்னும் முன்னாடி போக வேண்டியது தான். Cold, snow, rain, hell, even clouds. Like I said before, you know your freaks. When we get to command, there's some people who want to talk to you. அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான். Fill you in if he lets you join. Yeah, I think you said that already. Run the tight up. Hey, wait. Hear that? அந்த இடத்துல என்ன இது மாதிரி இருக்கு? Is that on your map? Yeah. Oh, that means it's also on Vasquez's map. Come on. Vasquez is there. What would your strategy be? Sneak to the abandoned lumber mill. Tracks. What's that militia penalty for going AWOL? Hanging by the neck until dead. Why? இங்கே ஆளுங்க இருக்கிறாங்க போல். சவுண்டு வருது, ஆனால் ஜாம்பி சவுண்டு மாதிரி தெரியல. உள்ளே அதை பார்ட்டி பண்ணியிருக்காங்க. எத்தனை பைக் இருக்குது பாருங்கள். எல்லாம் வந்து இது பண்ண முடிஞ்சா வச்சு பரவாயில்ல. ஓகே, பார்த்துக்கலாம். இங்கே தனியாக ஒரு கேங் இருக்குது போல். ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆடா, ஒரு பொண்ணை கூட்டு வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்களா? அப்பா சாக போகிறானுங்க. Let's wait here. I'll radio for backup. Get your goddamn hands off me! Oh, this one's a fighter, boys! What do you think? ஆனால் இவனுக்கு வந்து ரிப்பர்ஸ் மாதிரி கிடையாது நினைக்கிறேன். ரிப்பர்ஸ்லாம் நம்ம மொத்தமாக அழிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். I'm giving you an order. என்னடா எனக்கே ஆர்டர் கொடுக்குறேன்? நான் இன்னும் உன்னோட சோல்ஜர் இல்லை. உன்னோட கேம்பில் இருக்கிற பசங்களில் உனக்கு கீழே இருக்கிறவங்களாம் கிடையாது. எனக்கு ஆர்டர் போட்டுட்ருக்கா அப்படின்னு வந்து டீக்கன் நினைக்க ஆரம்பிச்சிட்டான். எதுலேயுமே சப்ரஸர் இல்லை. இருக்குது அட்டாச் பண்ணிப்போம். எங்கடா என்னடா பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை. அவ்வளோதான், ஒருத்தங்காலி. மேலே ஒருத்தன் போகிறானே, அவங்க அந்த ரூம்குள்ளே போயிட்டான். நான் சுச்சு வேறு அவர் பார்த்துருவானே. பார்த்துட்டான். அது ஒரு பொண்ணு போல். அச்சோ, காட்டி கொடுத்துட்டேன் நானே. டேய், இவனா கேப்டனை பாருங்கள், இவனே காட்டி கொடுத்துருவான் போல். நானாக சப்ரஸர் போட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். சப்ரஸரே போடாமல் இதெல்லாம் பண்ணால் எப்படி? என்ன போ கேப்டன். நான்லாம் சப்ரஸர் போட்டு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அழகாக ஷூட் பண்ணிகிட்டு இருந்தா, நீ என்னன்னா டொப்புன்னு ஏகேஎம் எடுத்து பட்டீர் கிட்டீர்னு போட்டுட்ருக்க.
டிசிப்ளின் இல்லைப்போ. Get in there. அவன் வேறு ஐஸ் பை விளாண்டுட்ருக்கானுங்க. எப்படி எகுறும்போதே போட்டேன். சைடில் யாரும் இருக்காங்களா? ஆமாம் காய்ஸ், இங்கே யாரும் இருக்காங்க. இல்லை, இங்கே யாரும் இல்லை. எதுக்கு பேக் போயிட்டே இருக்கான்? முன்னாடி வாங்கடா. அப்புறம் நான் எப்படி ஹெட் ஷாட் போடுறது? கொஞ்சமாவது தலை பெருசாக தெரிஞ்சால் ஹெட் ஷாட் போட முடியும். நிறைய பேர் இருக்காங்க, ஓடிடலாம். ஆபத்து மாதிரி தெரியுது. அவ்வளோதான், எவனும் காலியாக போகிறான். இங்கே ஒருத்தர் இருக்காங்க, இவங்களை போட்டுடலாம். அச்சோ, மிஸ் ஆகிட்டாங்க. இப்போ போடுறேன் பாரு. கேப்டன் பாருங்கள், மாலட்டோலாம் யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான், கேப்டன் சாதாரண ஆள் இல்லடி. கேப்டனுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. வந்து எல்லாருக்கிட்டேருந்து இப்போயே நம்ம எடுத்துக்கலாம். நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ். ஸ்னைப்பரு பின்னாடி இருந்து எய்ம் பண்ணுறாங்க. பின்னாடி இருந்து எய்ம் பண்ணுறாங்க. சாதாரண ஆள் இல்லை. இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ இருக்குது. என்ன இருக்குது? இங்கேருந்து யாரோ ஷூட் பண்ணியிருக்காங்க போல். கேப்டன் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன இது? பைப்பு. ஆனால் பைப் பம் கிராஃப்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துட்ருக்காங்க. சரி விடுங்க, இன்னும் ஆளுங்க இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவன் அங்கே இருக்கான், கோமாளி ஸ்னைப்பரு. கிராஸ்போ கொடுத்துருந்தாச்சு பரவாயில்ல. கிராஸ்போ இல்லாமல் அப்படியே வந்து காலியே விட்டுட்டாங்க. அதுதான் கொஞ்சம் வந்து எங்கே காய்ஸ் அவனை காணோம். அவ்வளோதான் காய்ஸ், முடிஞ்சான். பாருங்கள் கேப்டனை பாருங்கள். அவ்வளோதான் நினைக்கிறேன் அவனும். இது வந்து ஒரு சரியான கேப்டன். இங்கே என்ன தூக்கி போட்டுட்ருக்க? இங்கே யார் இருக்காங்க? உள்ளே ஆளுங்க இருக்காங்களா? உள்ளே இப்போ தான் நான் ஏறி குதிச்சு இறங்கி வந்தேன். உள்ளேயே ஷூட் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே இன்னும் இருக்காங்க போல். முன்னாடியெல்லாம் அந்த பக்கம் இருந்தால் வராங்க. அங்கே பின்னாடியெல்லாம் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். மேலே வந்து ஸ்னைப்பர் இருந்தாலும் அவன்கிட்ட போய் ஸ்னைப்பர் எடுக்கலாம். எனக்கு ஸ்னைப்பர் வேணும். எங்கடா ஸ்னைப்பரை காணோம்? காய்ஸ் எங்கே ஸ்னைப்பருங்க? கீழே விழுந்துட்டானோ? பின்னாடி பக்கம் விழுந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆடா, இங்கே இருக்கான், இங்கே இருக்கான். அவ்வளோதான் காய்ஸ், ஸ்னைப்பர் இருக்குது. ஸ்னைப்பர் கிடச்சிருச்சு. ஒரே ஒரு புல்லட் தான் இருக்குது. ஓகே, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்குவோம். ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்கிஸாவோட ஸ்னைப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் 10 புல்லட் லோட் பண்ணலாம். இதில் வந்து எப்படின்னு தெரியல, எத்தனைன்னு தெரியல, பார்த்துக்கலாம். ஓகே, கேப்டனே எல்லாரையும் முடிச்சிட்டாரா? இன்னும் இருக்காங்க. இப்போ பாரா. ஐயோ, அடி பயங்கரமாக விழுது. அவ்வளோதான் காசு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் இருக்கீங்களா? ஆட வீட்டுக்குள்ளே இருக்கான். அவன் ஐஸ் விளாண்டுட்டு இருக்கான். கேப்டன், ஜன்னலே க்ளோஸில் இருக்கு. நீ ஏன் அங்கே தூக்கி போட்டுட்ருக்க? உன் மேலே விழுந்துருப்பு. கேப்டன் வந்து இன்னும் இருக்காங்க போல். வாய்ஸ்லாம் கேட்டுச்சு எனக்கு. இப்போ எங்கே இருக்காங்க? இந்த டோர் ஓப்பன் பண்ணுவோம். எது வேணால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உள்ளே இருக்காங்களோ இந்த வீட்டுக்குள்ளார? அந்த பக்கம் தான் ரெட் கலரில் காட்டுது. எதுக்கும் கேர்ஃபுல் இருங்க. இப்போ கெரோசின்லாம் இருக்குது. கெரோசின் இல்லை, பெட்ரோல் இருக்குது. ஃபியூலு. கன் பவுடர் கிடச்சிருச்சு. பைபாம் கிராஃப்ட் பண்ண முடியுமா? ஆல்ரெடி 3க்கு 3 இருக்குது. எல்லாமே இருக்குது. பைபாம் குறைஞ்சின்னு நம்மளால் கிராஃப்ட் பண்ணிக்க முடியும். அது வேணால் நல்லா தெரியுது. ஓகே, ஸோ அடுத்து இங்கே வெளியே யாரே இறந்துருக்காங்க போல். நான் இங்கே இருக்காங்க. இங்கே ரெட் கலரில் காமிச்சிட்டே தான் இருக்குது. அதனால் எப்படி கேர்ஃபுல்லாகவே இருப்போம்.
இந்த பக்கம் தான் காட்டுது ரெட் கலரில். ஒருவேளை இந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்களோ? ஆமாம் காய்ஸ். இங்கே யாரோ ஒளிஞ்சிட்டு இருக்கிறான், ஒருத்தன் மட்டும் இருக்கிறான் போல். ஏன்னா அங்கே போகிறேன், நான் இங்கே இருக்கேன்டா. அதான் இவன் லாஸ்ட்டு போல். ஆடா ட்ராப்பெல்லாம் இருக்குது பாருங்கள், சும்மா இல்லை. பிளான் பண்ணி அந்த ட்ராப்பிட்ட நின்றுக்கிட்டானா. ரெஸ்கியூ த ஹாஸ்டேஜ். அட அந்த பொண்ணு. ஓகே ஓகே புரியுது. போகலாம் போய் காப்பாற்றி விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பண்ணுறது தானே, பண்ணிடலாம், சிறப்பாக பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அடியில் தான் பூந்து போகணும் போல் காய்ஸ். பாருங்களேன், பரவாயில்ல இருக்கட்டும். ஓகே போகலாம். யாராவது இருந்துட போகிறாங்க திடீர்னு. போச்சு, உள்ளே ஒருத்தன் டார்ச்சர் பண்ணியிருப்பான் போல், அவ்வளோதான். நான் வந்து உன்னை டார்ச்சர் பண்ணுறதுக்காக வரல, நான் உன்னை காப்பாற்றிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன். வித் பார்த்தீங்கன்னா ஒரு சோல்ஜரோடு வந்திருக்கேன், ஆர்மி மேன் கூட. நீங்கள் வந்து தப்பாக நினைக்க தேவையில்ல. ஓகே அவங்களே எஸ்கேப் ஆகிட்டாங்க போல், இருக்கட்டும். அவங்களே செல்ஃப் டிஃபென்ஸ்லாம் பண்ணிக்கிட்டாங்க, பரவாயில்ல. சிங்கிளாக இருந்ததுனால முடிச்சிட்டாங்க போல் அவன் கதையை, பரவாயில்ல. அந்த வெளியெல்லாம் கன் சவுண்ட் கேட்டிருக்கும்ல, சரி ஏதோ கலவரம் நடக்குது, நமக்கு இதுதான் நேரம் அப்படின்ட்டு அக்கா வேலையை பார்த்துட்டாங்க போல், பரவாயில்ல. சரி ஓகே இருக்கட்டும். ஃபாலோ கேப்டன் கௌரி. ஓகே கேப்டனை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. என்னது இது? வாங்க கேப்டன். நாங்கள் எந்த பக்கமாக பூந்து எந்த பக்கமாக வரோம்? இந்த வீட்டுக்காக நாம் வந்திருந்தோம். அடியில் பூந்து வந்தால் இந்த வீடு தான் போல் அது. அப்போ நம்ம இந்த பக்கமே போயிருக்கலாம். இந்த பக்கம் இருந்தால் மேபி கதவு லாக்கில் இருந்திருக்கும். ஓகே இருக்கட்டும். இங்கே 2 பைக் இருக்குது பாருங்கள், சபட்டேஜ் பண்ணி விடுவோம். பைக் நமக்கு இல்லை. ஓ நம்ம 2 பேர் பைக்கை இவங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க போல். இல்லை அதே இடத்துல தான் இருக்கா, இல்லை பைக்கை பார்த்து இவங்க வந்து நின்றுக்கிட்டாங்களோ. எவ்வளோ தூரத்தில் இருந்துச்சு இந்த 2 வீடு 3 வீடு தான், அதுக்கடுத்து வெளியே தான் நின்றுட்டு இருந்துச்சு. பார்க்கலாம். நான் வந்து எங்களோட இதில் சேர்த்துக்கிறதுக்காக உனக்கு ஒரு டெஸ்ட்டு மாதிரி இங்கே கூப்பிட்டு வந்தேன். பரவாயில்ல, நீ நல்லா தான் பண்ணுற, பாஸ் ஆகிட்ட. நீ வந்து காலில் மீட் பண்ணால் நல்லாயிருக்கும். மீட் பண்ணுறியா? ஏன் பண்ணக்கூடாது, பண்ணிடுவோம் அப்படின்ட்டான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் கௌரிக்கும் மேலே இருக்கிற ஒரு பார்க்கலாம். ரைட் சவுத் வித் கேப்டன் கௌரி. அதே இடம் தானே, வேறு இடமா? இவங்க இருக்கிற இடத்துக்கு பேர் என்ன, ஏதோ லேக்குன்னு வந்துச்சு. கேப்டன் கௌரியோட கேம்புக்கு பக்கத்து கேம்ப் இருக்கிற நேம் என்னன்னு தெரியல. சரி விடுங்க பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் காசு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெருசாக ஏதோ ஒரு ஃபயர் எக்ஸ்ப்ளோசிவ் நடந்திருக்கு. எல்லாமே எரிஞ்சு தான் போயிருக்கு பாருங்களேன். அந்த மாதிரி ஏதோ நடந்திருக்கு. காட்டு தீ மாதிரி பரவி இருக்கும் போல். இங்கே பாருங்கள், இன்னும் பாருங்கள், அந்த எரிஞ்சதுக்கான அந்த புகைலாம் வந்துட்டு தான் இருக்குது. அங்கே என்ன, அங்கே ஏதோ ஃபயர் ஆகிட்டு இருக்கு, கருப்பாக புகை போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், ஸ்கேம் போட்டு சின்னதாக யாரோ உட்காந்துட்டுல இருந்திருக்காங்க. பார்த்தீங்களா? நான் பார்த்தேன், லைட்டாக தெரிஞ்சு. ஒரு கேப்டன் போயிட்டே இருக்கனால நானும் போயிட்டேன், எல்லாம் நின்று பார்த்துருப்பேன். ஏன் இங்கே நிற்கிறான்? கேப்டன் கூட பார்த்தீங்கன்னா நைட்ரோலாம் வச்சுருக்காங்க, சும்மா இல்லை. So you familiar with this area? Yeah, I grew up in a town north from here. என்ன இருக்குங்க? Farewell, you know it? அட என்னது இது? கேம்பா? Sounds like a fitting place to be living at the end of the world. இவ்வளோ பெரிய கேம்பா? அட்டே சாமி, இல்லை ஒரு மலையே இருக்கணுமா? அதில் பாருங்கள் வண்டிலாம் போகுது, குட்டி குட்டியாக தெரியுது பாருங்கள். அப்போ கேம்ப் எவ்வளோ பெருசு இருக்கும்? ஒரு மலையவே சுற்றி காம்பவுண்ட் போட்டுக்கிட்டாங்க போல் கேம்புக்கு. இது கேப்டன் கௌரியோட கேம்ப் மாதிரி தெரியல, புதுசாக இருக்குது. இது வேறு இடம் போல்.
சுற்றி பார்த்தீங்களா ரிவர் மாதிரி இருந்துச்சு தான், லேக் இருக்குது, லேக்குக்கு நடுவில் அப்படியே பார்த்தீங்கன்னா இது இருக்குது. பிளான் பண்ணி ஒரு பிரிட்ஜை போட்டு இது பண்ணிக்கிட்டாங்க. Anyway, ஓ கேப்டனோட மனைவியாக இருப்பாங்க போல். ஆனால் கதை முடிஞ்சிருச்சு போல். சரி இருக்கட்டும், பார்க்கலாம் என்ன நடக்குதோ, என்ன இப்போ முடிய போதோ. கேமு போயிட்டே இருக்கோம், முடிகிற மாதிரி தெரிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஸ்டோரியே ஆரம்பிச்சிருக்கு. இப்போ புதுசாக வந்து இங்கே இப்போ தான் ஒரு வேளை கேமில் பாதியே வந்துருக்குமோ, இன்டர்வலோ. அவ்வளோதான், கேம் பார்க்குற நீங்களாம் வெறுத்துருவீங்க. இன்னும் எத்தனை வீடியோ தலை நீ போடுவ. போயிட்டே இருக்கு அப்படின்ட்டு. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். அட ஃப்ளாஷ்பேக்கா பாருங்களேன். You know, I think this might mean keep சரி out. விடுங்க. Oh, no, that doesn't apply. அட டைம் ஆகிடுச்சா? Because we can't read. சரி ஓகே இருக்கட்டும், அப்படி இருக்கட்டும். சரி ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ப்ளே பண்ணதே போதும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு. இந்த கட்சின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஓடுன்னு கூட தெரியல, ஏதாவது 5-6 நிமிஷம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோக்கு இதுவே போதும். ஓகே கைஸ், புதுசாக யாராவது சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் திரும்ப நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.